கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்பொழுது தேவனால் பிறந்திருக்கிறோமோ, நாம் பாவம் செய்யாதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனால் பிறந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே சத்ருவானவன் நம்மை தொடாதபடிக்கு, பொல்லாங்கன் நம்மை தொடாதபடிக்கு இருக்க வேண்டும் என்றால் நாம் அவருடைய வசனத்தின்படி காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் எப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீது விசுவாசம் வைத்து அவரை முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டோமோ, நாம் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் பிறந்த ஜனங்கள். ஹல்லேலூயா. நாம் அவரையே நம்பி வாழும்போது நம்முடைய வாழ்க்கையிலே எந்த சத்ருவின் கிரியைகளோ நம்மை தொட முடியாது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டோமோ, நம் தேவனால் பிறந்தவர்கள். தேவனால் பிறந்த நாம் பாவம் செய்யாதபடிக்கு அவருடைய வசனத்தின்படி காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியினாலே பாவம் செய்ய மாட்டான் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் தரித்திருக்கும் போது, நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை இரவும் பகலும் தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே எந்த சத்துருவின் கிரியைகளும் நம்மை மேற்கொள்ள முடியாது. நாம் பாவம் செய்யாதபடிக்கு காத்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் வேத வார்த்தைகளின்படி நம்மை காத்து கொள்வோம். பிசாசு நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று. பிரியமானவர்களே, பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் பாவம் செய்யாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நம்மை காத்து கொள்வோம். ஹல்லேலூயா. பொல்லாங்க நம்மை தொட முடியாது. நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைகளை வாசித்து தியானித்து அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்மை காத்து கொள்வோம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். எந்த சத்துருவின் கிரியைகளோ பொல்லாப்புகளை நம்மை தொடாதபடிக்கு வேலி எடுத்து நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே மெய் துதிக்கிறோம், வல்லவரே மெய் துதிக்கிறோம், மகிமையுள்ளவரே மெய் துதிக்கிறோம். நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் அன்பு நேசரே மெய் துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு சகல நன்மைகளை எங்களுக்கு சம்பூர்ணமாய் கொடுத்தவரே மெய் துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். அப்பா, உடைய கரங்களிலே எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு குடும்பங்களையும் பலப்படுத்தி வீராக உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. பிள்ளைகள் செய்த குறைகள், குற்றங்கள், தவறுகள் எல்லாவற்றையும் மன்னிப்பீராக. உடைய ரத்தத்தினால் கழுவி பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துவீராக. உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் என்னென்ன வேலைகள் செய்கிறார்களோ, வியாபாரங்கள் செய்கிறார்களோ, என் தேவன் ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுங்கப்பா. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லாத செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வாதத்தை உயர்த்துவீராக. அப்படியே கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ, வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெள்ளமெல்ல நாமத்தினால தடைகள் நீங்கி போவதாக. ரீமா காபாரா ஷேகே மாக்கா தூனா கர தரபலா ரியா கபோர ஷேகேலே தினி மரஹார தரபலா. தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ,
கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யாருமே இல்லாமல் தனிமையோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் மனம் இறங்குவீராக. என் தேவன் உதவி செய்வீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா, உதவி செய்யுங்க. பண தேவைகளை சந்திங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. தடைகளை நீக்கி ஆசீர்வதிக்கிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற கற்பத்தின் கனி தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. அன்னால் ஆசீர்வதித்த தேவன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க, நன்மையினால் நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு குழப்பத்தோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்திலே சமாதானத்தை கொடுப்பீராக. சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை மீட்பை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதான ஆளுகை செய்யட்டும். உடைய கரங்களிலே தாழ்த்துவர அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் சரீரத்தில் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு இருக்கிறார்களோ, என் தேவன் பிள்ளைகளை தொடுவீராக. உடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும். தரித்திர நிலைமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற வசனத்தின்படி பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஐஸ்வர்யத்தினால் நிரப்புவீராக. உடைய நன்மையினால் நிரப்புவீராக. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் நம்முடைய சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம். இன்பமான நித்திரையை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து திட்டமாக எங்களோடு பேசுவீராக. அதிகாலையில் எழுந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில் பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். எங்களை முற்றிலுமாக வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், நாசம், மோசங்கள், விக்னங்கள், ஆபத்துகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த தீமையும் எங்களை தொடாதபடிக்கு வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை அர்ப்பணிக்கிறோம். உடைய மகிமைகளை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். முற்றிலுமாக எங்களை பலப்படுத்துவீராக. உடைய நன்மையெல்லாம் நிரப்புங்கப்பா. ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.